friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு எங்க வீட்ல என்ன லஞ்ச் பாக்ஸ் மெனுன்னு பார்க்கலாம் வாங்க. புரட்டாசி மாசம் நடக்கிறதுனால இன்னும் 1 மந்த்துக்கு வெஜ் தாங்க ஸ்பெஷல். வாங்க இன்னைக்கு என்ன மெனு, என்னென்ன கட்டிங் பண்ணணும்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் கட் பண்ணுறப்போ நல்லா இருக்கும். அடுத்து பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறேன். பூசணிக்காய்க்கு தோலெல்லாம் எடுத்து மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் உரித்து வச்சுட்டேன். எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டா நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பூசணிக்காவை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பூசணிக்காய் தேங்காய் போட்டு தாளிக்க போகிறோம். இந்த பூசணிக்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய் போட்டு பூசணிக்காய் பொரியல். இப்போ கடாய் வச்சு இதை தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. பூசணிக்காய் பொரியலும் ரெடி ஆக போகுது. இது நல்லா ட்ரை ஆனதும் தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியது தான். பூசணிக்காய் வெல்லம் போட்டு பச்சடி மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வெல்லம் போட்டு இறக்கிடணும். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் போட்டு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன். அடுத்து வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. வெண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. சைட் பை சைட் சப்பாத்தியும் சுட்டாச்சு. அடுத்து முருங்கீரை சாம்பார், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. நிறுத்த வேண்டியது தான் முருங்கீரை சாம்பார். அடுத்து ஒயிட் ரைஸும் ரைஸ் குக்கரில் வச்சாச்சு. அதுவும் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இல்லை ஆவி பறக்கிற ஒயிட் ரைஸ். சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. லஞ்சும் கட்டியாச்சு, லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் மெனு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.